Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தமிழ்நாடு மின்வாரிய ஒப்பந்த ஊழியர்களை அரசு தினக்கூலி பணியாளர்களாக அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்தி சென்னை எழும்பூரில் ஒப்பந்த பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தெரிவிப்பதற்காக நேரில் இணைகிறார் நமது செய்தியாளர் நாகராஜன். ஒப்பந்த பணியாளர்கள் முன்வைக்கும் கோரிக்கைகள் என்னென்ன? இது குறித்த முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம் அபிராமி. தமிழ்நாடு மின்வாரியத்தில் ஒப்பந்த அடிப்படையில் தினசரி பணியாற்றி வரக்கூடிய ஊழியர்களை ஒப்பந்த அடிப்படையிலிருந்து நிரந்தரமாக பணியமர்த்தணும், அதாவது அவர்களுடைய தினக்கூலி அடிப்படையிலாவது அவர்களை பணியமர்த்தணும்னு சொல்லிட்டு அவர்களுடைய கோரிக்கை கடந்த 2 ஆட்சி காலத்திலும் இருந்தது. இந்த 2 ஆட்சி காலத்தையும் தாண்டி தற்பொழுது வரை அது நிறைவேற்றப்படவில்லை. குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் தேர்தலுக்கு முன்பாக இவர்களோடு இணைந்து போராட்டம் நடத்தியும் இருக்கிறார்கள். அதே சமயத்தில் வாக்குறுதியும் கொடுத்திருக்கிறார்கள். அதாவது மின்வாரியத்தில் பணியாற்றக்கூடிய அந்த 15,800 காலி இடங்களை நிரப்புவோம்னு சொல்லி அவர்கள் வாக்குறுதியும் கொடுத்திருக்காங்க. அந்த வாக்குறுதி என்னாச்சு அப்படின்னா கேள்வி கேட்டு சென்னை எழும்பூரில் இந்த மாதிரி எக்கச்சக்கமான பேர் அவர்களுடைய அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. குறிப்பாக அவர்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்னா, கொரோனா காலம் ஆகட்டும், மழை, வெயில், புயல் உள்ளிட்ட காரணங்கள்லாம் அந்த மாதிரி சூழல்கள்லாம் தங்களுடைய குடும்பத்தையும் பொருட்படுத்தாம பொதுமக்களுக்கான பல்வேறு சேவைகளை மின்வாரியத்திற்காக வழங்கியிருக்கிறோம். மின்வாரியத்துடைய ரெப்ரசன்டேட்டிவா இருந்து வேலை பார்த்திருக்கோம். அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல தங்களுக்கான நீதியாக தாவேக அரசு தன்னுடைய தேர்தலுக்கு வருவதற்கு முன்பாக தேர்தலின் போது கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதியை நிறைவேற்றணும் அப்படின்னா, குறிப்பாக அவர்கள் அனைவரையும் ஒப்பந்த ஊழியர்கள் அப்படிங்கிற அடிப்படையிலிருந்து, அதாவது அவங்களுக்கான நிரந்தர பணி தினக்கூலி அடிப்படையில் அவர்களுக்கான பணியை கொடுத்து அவர்களுக்கான ஊதியம் வழங்கணும், பணி நிரந்தரம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து காப்பாத்துங்க தமிழக வெற்றி கழக அரசு, தமிழக முதல்வரை காப்பாத்துங்கன்னு கேட்டிருக்காங்க. அவங்களோட நம்ம பேசுவோம். வணக்கம். என்னென்ன கோரிக்கைகளை முன்வச்சு இந்த மாதிரியான ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருக்கீங்க நீங்க? சார், அதாவது கண்டன ஆர்ப்பாட்டம் கிடையாது, இது ஒரு காத்திருப்பு போராட்டம். கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா இந்த ஒப்பந்தங்கள் பணியாற்றி வராங்க. கிட்டத்தட்ட பல புயல்கள், கஜா, வர்தா, ஒக்கி புயலை வேலை பார்த்து பல ஆட்சிகள் இவங்களை ஏமாற்றி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த போராட்டத்தை நாங்கள் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் அந்த போராட்டத்தை இன்னைக்கு கையில் எடுத்துக்கணும்? நேரடி நியமனம் டிஎன்பிசி மூலமாக 15,000 பேர், ஒரு 5,000 பேர் கேங்மேன் போட்டு அவசரமாக ஒரு பணியிடத்துக்கு போகிறனால தான் இந்த தொழில்கள் கொந்தளிச்சு தன்னிச்சையாக அந்த போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. இதனால என்னன்னா, நாங்கள் சொல்ல போகிற ஒன்று, இந்த அரசுக்கு முதல் கோரிக்கை டிசிஎல்ஆக நேரடியாக பணியமர்த்துங்க. இதன் மூலம் வாரியத்திற்கு ஆண்டுக்கு 200 கோடி ரூபாய்க்கு டெண்டர் விடுறாங்கன்னா 100 கோடிக்கு மேலே வாரியத்துக்கு ஒரு லாபம் தான் ஏற்படும். நேரடியாக அந்த ஊதியத்தை அரசு வழங்கினாங்கன்னா இந்த வாரியம் கடனில் தத்தளிச்சிட்டு இருக்கு. இதுவும் மீண்டு வரும். மின் கட்டண உயர்த்துவதையும் தவிர்க்கலாம். இதன் மூலமாக வாரியத்திற்கு ஒரு பெரிய ஒரு சேவை தான், லாபம் தான். ஆனால் தாண்டி இன்னைக்கு நாங்கள் ஒன்று கூடி இருக்கிறது முதலமைச்சர் எங்களை சந்திக்கணும், எங்களோட கோரிக்கையை கேட்டு இன்றே அவர்கள் எங்களை டிசிஎலாக அறிவிக்கணும். அறிவிக்கலைன்னா நாங்கள் இங்கேருந்து கிளம்ப போகிறதா இல்லை. 2 நாளோ 3 நாளோ இங்கே தங்கி இருந்து முதல்ல சந்தித்து எங்கள் கோரிக்கை நிறைவேறின பின்பு தான் அவருக்கு நன்றி அறிவிச்சுட்டு தான் இங்கேருந்து நாங்கள் கிளம்புவோம். இப்போது காத்திருப்பு போராட்டம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. குறிப்பாக 2 முறை இந்த 2 ஆட்சி காலத்திலையுமே உங்களுக்கான கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது. கொரோனா தொற்றாகட்டும், புயலாகட்டும், வெயிலாகட்டும், எல்லா இடங்கள்லையுமே வேலை பார்த்துருக்கீங்க. 15,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் நிரப்புவோன்ற வாக்குறுதி தேர்தலுக்கு முன்பாக கொடுத்துருந்தாங்க. தேர்தலுக்கு பிறகாக அவங்களோட நிலைப்பாடு அப்படிங்கிறது எப்படி இருக்கிறது? சார், ஆக்சுவலாக என்னன்னா, அதாவது தேர்தல் வாக்குறுதி என்ன கொடுத்தாங்கன்னா, அரசு நிறுவனங்களில் பணிபுரிகின்ற ஒப்பந்த தொழிலாளர்களை நேரடியாக நாங்கள் ஊதியம் வழங்கி அவர்களுக்கு பணியிடம் வழங்குவோம்னு சொல்லி இந்த வாக்குறுதியை கொடுத்து விட்டு இன்னைக்கு டிஎன்பிசியை அறிவிச்சிருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தையும் வருத்தத்தை அளிக்கிறது. இந்த அரசு மறுபரிசீலனை பண்ணி இந்த கேங்மன் பணியமர்த்தி இந்த டிஎன்பிசி பணியமர்த்தி இதற்கு முன்பாக இந்த ஒப்பந்த தொழிலாளர்களை பணியமர்த்தி விட்டு தான் அவர்களை அந்த பணி பரிசீலனை பண்ணி தான் அவர்களுக்கு அடுத்த கட்டம் செல்லணும். இந்த இப்போ பார்த்தீங்கன்னா சார், இங்கே 3 பிளான்ட் உற்பத்தி நிலையங்கள், 38 விநியோக கோட்டங்கள் அனைவரும் வந்திருக்கோம். எல்லா புயல் மழை காலங்களிலும் அந்த ஒப்பந்த தொழிலாளர்கள் தான் பாடுபட்டு இருக்காங்க. எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை ஒன்று தான், எங்கள் உழைக்கின்ற ஊதியத்தை நேரடியாக கொடுத்துருங்க, நேரடி பணி நியமனம். இதை தான் நாங்கள் கேட்டு பல வருஷமாக போராடிட்டு இருக்கோம். கடந்த 6 மாதத்துக்கு முன்னாடி தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வராதுக்கு முன்னாடி அவங்க எங்கூட 5 போராட்டங்கள் பண்ணியிருக்காங்க. தனிச்சையாக ஒரு போராட்டமும் எங்களோட சக தொழிலாளியாக நின்று காவல்துறையால் கைது செய்யப்படும் அளவிற்கு சென்ற போதும் அவர் எங்களுடைய தொடர்ந்து போராடிட்டு இருந்தாங்க. அப்போ உங்கள் மாதிரி தொழிலாளிகள் இத்தனை வருஷமாக ஏமாற்றிட்டு இருக்காங்க,
நீங்கள் இவ்வளோ உழைச்சிருக்கீங்க. எங்கள் வீட்டில் வந்து நான் புயல் காலங்களில் எவ்வளோ தூரம் உங்களெல்லாம் கண்ணில் பார்த்துருக்கோம், சேத்துல வயலில் அனைத்து முதலமைச்சரும் உங்களை ஏமாற்றிட்டாங்க. நாங்கள் அப்படி செய்ய மாட்டோம், நீங்கள் எங்களுக்கு வாக்களிங்க, எங்களை முதல்வராக்குங்க, நான் உங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றன்னு சொல்லி 5 கட்ட போராட்டங்கள் கலந்துக்கிட்டாங்க. ஆனால் இந்த கடந்த 22ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நாங்கள் தமிழக மின்சார வாரியத்தில் எங்களுக்கு முன்னாடியே தகவல் கிடச்சிது. அப்பயே நாங்கள் போராட்டத்தை அறிவிச்சிட்டோம். தமிழக மின்சார வாரியத்தில் நாங்கள் வந்து வேலை பார்க்க மாட்டோம், அதோட அனுபவிச்சிட்டோம். ஆனால் 24ஆம் தேதி பார்த்தீங்கன்னா வெள்ளை அறிக்கையவே விட்டுட்டார். தமிழக தாவக மின்சார அமைச்சரை பார்த்தீங்கன்னா அவங்க போராடின ஒரு அமைப்பு இது. அவங்க தான் அந்த வாக்குறுதியே எங்கள் முன்னெடுத்து நடத்தினாங்க. ஆனால் வெள்ளை அறிக்கையின் போது பார்த்தீங்கன்னா எங்களுடைய பேரே வரல. அதில் அவர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களுடைய எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லை, எங்ககிட்ட லிஸ்ட்டு எதுவும் இல்லைங்கிறாரு. 40 நாளில் வெள்ளை அறிக்கையை தாக்கல் செய்கிற ஒரு மினிஸ்டர் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், காலங்காலமாக வேலை செஞ்சுட்டு வர ஒரு தொழிலாளர் லிஸ்ட்டு கையில் இல்லைங்கிறது எங்களுக்கு மன வருத்தமாக இருக்குது. அதனால் வந்துட்டு முதல்வர்கள் கவனத்துக்கு தெரியுமா தெரியாதுன்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் இது முதல்வர் கவனத்துக்கு சென்று அவரோட கோரிக்கையை வந்து அந்த என் சம்பளத்தை எங்களுக்கு நேரடியாக கொடுங்க, படிப்படியாக பணி நிரந்தரம் பண்ணுங்கள், கொஞ்சம் ஏஜ் அதிகமானவங்களுக்கு மஸ்தூர் கேட்டகரியில் போடுங்க, இந்த மாதிரி தான் செய்யணும். நீங்கள் வந்து இதை செய்யாத வரைக்கும் நீங்களே எங்கள் கூட போராடிட்டு எங்களை ஏமாத்துறது பெரிய ஏமாற்றம். 2 ஆட்சியை விட இது பெரிய ஏமாற்றம். ஏன்னா எங்கள் கூடயே போராடிட்டு எங்களே ஏமாத்துறது மிகப்பெரிய ஏமாற்றமாக இருக்குது. ஒன்றும் இல்லை, இன்றைக்கி தமிழக முதல்வரை நம்பி நீங்கள் மனு கொடுத்துட்டு அவர்கிட்ட பேசிட்டு போகலான்னு தான் வந்தோம். நாங்கள் போராட்டத்தை கிளக்கிறதுக்கு எண்ணமே இல்லை. ஆனால் இன்றைக்கி குடிக்க தண்ணி கூட இன்னைய வரைக்கும் தரல. எங்களுக்காக கேட்கறதுக்கு யாருமே இல்லை. இந்த ஒப்பந்த தொழிலாளியை பற்றி பேசுகிறதுக்கோ கேட்கறதுக்கோ இந்த தமிழகத்தில் எந்த ஒரு முன்னாள் தொழிற்சங்கங்களாகட்டும் அரசியல் கட்சிகளாகட்டும் யாருமே வந்ததில்லை. இவங்க தான் முதல் முறையாக வந்தாங்க. வந்தவங்களும் இந்த ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இதை குடிக்க தண்ணி கூட தரலங்கிறது எங்களுக்கு பெரிய மன வருத்தம். யாருமே எங்களுக்கு இல்லை. நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு தொழிலாளிக்கோசரம் புயல் காலங்களில் பார்த்தீங்கன்னா பெருமையாக பேசுவாங்க எங்களை பற்றி. சேத்துல இறங்கி நாற்று நடுற மாதிரி நாங்கள் எல்லா கம்பம் நட்டுட்டு இருக்கிறோம். நாற்று நடுற மாதிரி கம்பத்தை தூக்கிட்டு போய் நட்டு இருக்கோம். புயல் காலம் கொரோனா காலம்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், எல்லாம் ஊரடங்கு உத்தரவு இருக்கும். நம்ம ஆளுக்கு செஞ்சுட்டு இருப்பாங்க. கரண்ட் மக்களுக்கு இல்லாமல் போச்சுன்னா ஊரில் இருக்கிற ரொம்ப கஷ்டப்படுவாங்க. கொரோனா காலங்களில் வீட்டுக்குள்ளே குழந்தைங்களோட வச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆனால் இன்னைக்கு ஒருத்தர் பேசுறதுக்கு இல்லை. இந்த தமிழக முதல்வர் அவ்வளோ எங்களுக்காக பாடுபட்டார். இல்லை எங்கள் ஆள் அனுப்பிச்சு பார்த்தாரு, 5 மாவட்டத்தில் அவங்க உறுப்பினர்களை அனுப்பிச்சு பார்த்தாரு, மாவட்ட செயலர்களை. ஆனால் இன்னைக்கு தண்ணி இல்லை. நான் தண்ணி கேட்ட காலையிலேருந்து கேட்குறேன், தண்ணி ஒரு தண்ணி கொடுங்க, காசை நான் கொடுத்துறேன்னு சொல்லிட்டேன். எங்கள் பசங்களுக்கு யாரும் தண்ணி கிடையாது. இன்னைக்கு அடிபம்பில் போய் அதை அடித்து குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு 6000 தொழிலாளர்கள் இருக்கிறாங்க, குடிக்க கூட தண்ணி தரலாம் இல்லை. இந்த அரசு எப்படி எங்களுக்கு, நாங்கள் எப்படி எவ்வளோ நம்பி நாங்கள் எவ்வளோ பாடுபட்டோம் அவங்களுக்காக. இன்னைக்கு அவ்வளோ முதல்வாய்க்கு நாங்கள் அழகு பார்த்தோமா இல்லையா? 15 வருஷம் 50 வருஷம் 30 வருஷம் ஆண்ட கட்சிகளை விட்டுட்டு நாங்கள் இவங்களை நம்பணும். அந்த நம்புறதுக்கு அவங்க ஏதாவது செய்யணும் இல்லையா? இது மனிதநேயமற்ற செயலாக தான் நாங்கள் பார்க்குறோம். இது முதல்வர்களுக்கு தெரிஞ்சே ஆகணும், எங்கள் வேலை கொடுத்தே ஆகணும். அது வரைக்கும் நாங்கள் இங்கே தான் இருப்போம். அவங்க என்ன செஞ்சாலும் சரி, ஒன்று வேலை கொடுக்கட்டும், இல்லாட்டி எங்கள் உயிர் எடுக்கட்டும், தப்பு இல்லை. நாங்கள் எதுக்கு துணிஞ்சு தான் வந்திருக்கோம். கடந்த திமுக ஆட்சியிலுமே இதே போல செவிலியர்களுடைய போராட்டம் நடந்தது, ஆசிரியர்களுடைய போராட்டம் நடந்தது, அதே போல தூய்மை பணியாளர்கள் போராட்டம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தது. அப்படி இருக்கும் பொழுது இந்த ஆட்சி வரப்போ ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் உங்களுக்கான அந்த பணி நிரந்தரமாகட்டும், நீங்கள் ஒப்பந்த ஊழியிலிருந்து தினக்கூலியாக கேட்குறீங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படுத்தப்படும்ன்ற ஒரு வாக்குறுதியாக 5 போராட்டங்கள் மூலிமா கொடுத்துருந்ததா சொல்கிறீங்க. இந்த காத்திருப்பு போராட்டம் எவ்வளவு நாட்கள் தொடர இருக்கிறீங்க? ஒருவேளை இது பண்ணவே இல்லை அப்படின்னா உங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும்? அதாவது சார், நாங்கள் கடந்த ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாடி இதே மாதிரி தான் காவல்துறை அச்சுறுத்தல் மூலியமா எங்களை அச்சுறுத்துறதுனால நாங்கள் பக்கத்தில் ஆந்திராவில் போய் ஒரு 12 நாள் போராட்டம் பண்ணி அதுக்கப்புறம் தான் பேச்சுவார்த்தைக்கு அழைச்சாங்க. அதே மாதிரி இந்த அரசு எங்களை அழைக்கலைன்னா மீண்டும் நாங்கள் அந்த பக்கத்து மாநிலத்துக்கு போய் போராடுறத எங்களுக்கு வழி இல்லை. அந்த நிலைக்கு எங்களை கொண்டு போயிடாதீங்க. அபிராமி, அவங்க சொல்லியிருந்ததை கேட்டிருந்தோம். பெரிய கோரிக்கை எதுவும் இல்லை. எங்களுடைய கோரிக்கை அப்படிங்கிறது தமிழக வெற்றி கழகம் இப்போ இருக்கக்கூடிய அரசு தேர்தலுக்கு முன்பாக 5 போராட்டங்கள் எங்களோட பயணித்து எங்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்யணுன்ற வாக்குறுதி கொடுத்ததை வச்சு தான் இந்த விஷயம் வந்து அமைஞ்சிருக்கிறது. அப்போ இந்த காத்திருப்பு போராட்டம் தொடருமா அப்படின்னு சொல்லி கேட்கப்பட்ட கேள்விக்கும் கடந்த ஆட்சியில் குறிப்பாக வெளிமாநிலத்துக்கு போய் நாங்கள் போராட்டம் பண்ணி எங்களை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துகிற அளவுக்கெல்லாம் நடந்தது. அதே போல் இந்த ஆட்சியிலையும் வந்து ஒரு சூழல் ஏற்பட்டு விடக்கூடாது அப்படின்னா எங்களை அழைச்சி பேச்சுவார்த்தை நடத்தி எங்களுக்கான தேவைகளை பூர்த்தி பண்ணி கொடுக்கணுன்ற விஷயத்தை கேட்டிருக்கிறாங்க. அதே போல் கடந்த ஆட்சியில் நடைபெற்ற போராட்டங்கள், அதற்கான தீர்வுகள் அப்படிங்கிறதுலாம் என்ன அப்படின்றது தமிழக மக்களுக்கு தெரியக்கூடிய நிலையில் இதே ஆட்சியில் இது போன்ற ஒரு போராட்டம் தொடரும் அப்படின்ற ஒரு சூழல் இருந்துச்சுன்னா நாங்கள் நியமித்திருக்கக்கூடிய முதலமைச்சரும் நாங்கள் நியமித்திருக்கக்கூடிய அரசாங்கமும் எதற்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர்களுடைய கேள்வி நியாயப்படுத்தி கேட்குறாங்க. இந்த காத்திருப்பு போராட்டம் முதலமைச்சர் செவிசாய்க்கும் வரைக்குமே தொடரும் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. தமிழ்நாடு மின்வாரிய ஒப்பந்த ஊழியர்களின் திடீர் போராட்டத்திற்கான காரணம் குறித்தும் போராட்டக்காரர்கள் முன்வைக்கும் கோரிக்கைகள் குறித்தும் விரிவான தகவல்களை களத்திலிருந்து வழங்கியமைக்கு நன்றி நாகராஜ்.